சினாரியோ கிரியேட் ஆகலாம். ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் சலனங்கள், சஞ்சலங்கள் அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பை ராகு கொடுக்கலாம். ஓகே, இது கன்ஃபார்ம் கிடையாது, கொடுக்கலாம். இத்தனை மாதம் ராசி பலன் இதான் நடக்கும் நான் கன்ஃபார்மாக சொன்னேன். நீங்களும் ஆமாவான்னு போட்டீங்க. இந்த மாதம் எல்லாமே அனுமானம் தான். ஏன்னா உங்களுடைய சுயகால ஜாதகம் தான் மேலே செய்ய போகுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜனகால ஜாதகம் சூப்பராக இருந்தால் இது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா நிழல் கிரகத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் முழுங்கி பேச வேண்டியிருக்கு. கிளியர் புரிஞ்சில்ல? என் மனசு புரியுதா உங்களுக்கு? இப்போயாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதம் ராசி பலன் சொல்கிறதுக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச ரெட்ரோ மக்களுக்கு சொல்லும்போது எனக்கு அப்படியே நான் என்ன வார்த்தையை தேடுறது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப தேடி சில விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். நான் பக்குவமாக புரிஞ்சுக்கோங்க. பிளான்ட்ரி பொசிஷன் இப்போ இப்படி தான் இருக்குது. இதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு சவாலாக இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய மனம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண போதில்லை. அப்போ இந்த மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிக்க வேண்டிய நேரமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 1ஆம் தேதியே ராசிநாதனோட போயிட்டு 3ஆம் தேதியே ராசிநாதனோட போய் ராகுவோட போய் ராசிநாதன் சேரப்போகிறார்.